காமராஜர், வேலு நாச்சியார் இவங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ வச்சு பூ போட்டால் மட்டும் போதாது, அவங்கள பற்றி ஏதாவது தெரியுமா, ஒரு 10 நிமிஷம் உங்களால் பேச முடியுமா அப்படின்னு தாவேகா தலைவர் விஜயை பார்த்து கேள்வி எழுத்து பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவர்? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதாவது இந்த தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு அவங்க நடத்தின கூட்டத்தில் தான் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு சிறப்புரையாற்றியிருக்காரு. அதில் எதை பற்றி பேசியிருக்காருன்னா, விஜய் அவர்கள் இந்த சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போகணும்னு அறிவிச்சிருக்காரு இல்லையா, அதை பற்றி தான் பேசியிருக்காரு. அதாவது இவர் சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போவாராம், மற்ற நாள்லலாம் போக மாட்டாராம், வீட்டில் தூங்கிடுவாராம். அதாவது வீக்கெண்டு மட்டும்தான் போவாராம், வீக் டேஸ்லாம் வீட்டில் இருப்பாராம். இதில் இந்த காமராஜர், வேலு நாச்சியார் இவங்களை பற்றியெல்லாம் இவங்க தான் கொள்கை தலைவர்லாம் சொல்லிக்கிட்டாரு. அவங்களுக்கு போட்டோ வச்சு பூ வச்சாரு. அவங்கள பற்றி ஒரு 10 நிமிஷம் பேச தெரியுமா இவருக்கு? அவங்களோட வரலாறு தெரியுமா? இதெல்லாம் தெரியாமல் வந்துட்டாருங்க பேசுகிறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ அடுத்ததாக ஒன்று சொல்கிறார், இந்த 10 நிமிஷம் தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு 10 நிமிஷம் தான் பர்மிஷனே கொடுத்துருக்காங்க, அதை இவர் சொல்லவே இல்லை. இதில் வேறு 10 நிமிஷம் நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் இவரால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. டேரெக்டாக நடிகனாக இருந்து இங்கே வந்துட்டு எனக்கு முட்டுக்கட்டை போடலாம்னு நினைக்கிறாரு. அப்படியெல்லாம் முடியவே முடியாது. நான் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்து அவங்க கூடயே போட்டி போட்டு பெரிய ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவர் நடுவில் வந்து பூந்துட்டு என்ன எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் விளையாட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ இந்த சிங்கம் வேட்டைக்கு போகிறதுன்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்பா, ஆண் சிங்கம் எங்கெங்க வேட்டைக்கு போச்சு? பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போவோம். இதுவே தெரியாமல் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. முதல்ல இதை தெரிஞ்சுங்க தம்பி, அதுக்கப்புறம் வந்து பேசுங்கன்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பி கலாய்ச்சி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். எதையாவது தெரிஞ்சு வரணும்ல. காமராஜரை வச்ச யார் காமராஜர்னு 10 நிமிஷம் பேசு. வேலு நாச்சியாரை வச்ச யார் வேலு நாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாகவே பேச அனுமதி கேட்குறதே 10 நிமிஷம் தான் கேட்குற. தெரியுமாடா? திருச்சியில் இந்த போராடல அதுக்கு கேட்குறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்புல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடித்து பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வர்றவனா இருக்க. ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு? நீ படிச்சிருக்கீல, அடிப்படை தெரியுதா? செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம்ன்ற இதுல இருந்தே உனக்கு தெரியல. டே, அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா. பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாடும். அது செத்ததை தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும். அதை தாண்டா அது திங்குது. நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன். உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லை நம்ம பேசுறோமா, சண்டை போடுறோமா? நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி மச்ச வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டாங்க. அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு. வரும்போது முன்னாடி நிற்கிறவன்ட்டு என்ன பேசணும்? நல்லா படிக்கணும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், இந்த மது இந்த தீ பழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும், ஒரு வேலையை தேடிக்கிறங்க, நமக்கு ஒரு காலம் வருது, நம்ம நல்லபடியாக ஆச்சு, இப்படிலாம் பேசணும்ல. எவனாவது அவர் பேசுறத உட்கார்ந்து கேட்டு பார்த்திருக்கியாடா? தேட்டரில் முதல் காட்சி கத்தவன்ல அதே தான். அப்புறம் ஏனை எதிர்க்கிறீங்கன்னா, உனக்கு நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்கைகள், அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அவனை வந்து இப்படி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கத்துறேன். ஏய் இருப்பா, உன் வேலை இல்லைப்பா, இருப்பா. நான் இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்லன்னா குறுக்க வரும்போது வேணாடா இவன் வேற ஒரு இதுன்னா வருது. எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு என்ன வம்பா வருது?